ஒரு 9 வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அந்த 9 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இ-ஆஃபீஸில் கம்ப்ளீட் ஒர்க் ப்ராசஸ் ஃப்ரம் தபால் செக்ஷன் அன்டில் டிஸ்போசல், அந்த தபால் ரிசீவ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோஸில் இருந்துச்சு. அதோட ப்ரீஃப் வீடியோ தான் அந்த வீடியோ சிம்பிளாக. ஸோ இ-ஆஃபீஸில் என்ன பண்ணுறோன்னா தபால் செக்ஷனில் ரிசீவ் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மாறிடுச்சு. மாறின உடனே eoffice.tn.gov.in அந்த யூஆர்எல் போடுறாங்க. போட்ட உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண தபால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது, அதை அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணோன்னே அது ரெசிப்ட்ஸ் ஆகிடுச்சு. ரெசிப்ட் ஆகிடுச்சு. அந்த ரெசிப்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம சொன்னோம் இடதுபுறம் வலதுபுறம் சொல்லி தான் இ-ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இடதுபுறத்தில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வலதுபுறத்தில் தபால் ரெஜிஸ்டர் மாதிரி சில என்ட்ரிஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் மென்ஷனிங் ஹியர். தபால் ரெஜிஸ்டர் மாதிரி போடுறாங்க. அப்புறம் தபாலை இ-ஆஃபீஸ்லேயே கன்சர்ன் செக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. கன்வென்ஷனலி பார்த்தீங்கன்னா இப்போ ஏஓக்கு அனுப்பலாம், ஏஓலேருந்து சூப்பரண்டுக்கு ஃபார்வர்ட் ஆகும், அங்கேருந்து அசிஸ்டன்ட் கன்சர்ன் சீட்டுக்கு போகும். ஸோ அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் ஒரு நோட் டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க, ஃப்ளாகிங் ரெஃபரன்சிங் பண்ணுவாங்க, அனெக்ஸ்டர்ஸ் இருந்தால் அனெக்ஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அத்தாரிட்டிக்கு அங்கேருந்து மூவ் ஆகிடும். இ-ஆஃபீஸ்லேயே எவ்ரி திங் இஸ் இன் இ-ஆஃபீஸ் தான், நோ ஃபிசிக்கல் ஃபார்மேட் ஹியர். ஸோ இ-ஆஃபீஸில் மூவ் ஆகுது. சூப்பரண்ட் வந்து கரெக்ஷன்ஸ் அவங்க லாகின்லேருந்தே பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஃபீஸர் ஏஓ, இங்கே அவங்களும் ஏஓவும் கரெக்ஷன்ஸ் அவங்க லாகின்லேருந்தே அவங்க டேபிள்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து 2-3 ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபைனல் டிசைடிங் அப்ரூவிங் அத்தாரிட்டிக்கிட்ட அந்த ஃபைல் போது அவங்களும் கரெக்ஷன்ஸ் பண்ணோன்னா பண்ணிவிட்டு ஃபைலை அப்ரூவ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் எப்படி வழியாக ஃபைல் அசிஸ்டண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கியில் வந்துச்சோ அதே மாதிரி ஃபைல் சென்ட் பேக் டு தி அசிஸ்டண்ட்டுக்கே திருப்பியும் போயிடும். த்ரூ ப்ராப்பர் சேனல் போனோடனே அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த டிராஃப்டை டவுன்லோட் பண்ணி ஒரு ரெசிப்டாக மாற்றி தென் இட் இஸ் டெஸ்பேச்ட் இன் இ-ஆஃபீஸ். இது வரைக்கும் தான் நம்ம அந்த 9 வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தோம். ஸோ வாட் எவர் ஒரு ப்ரீஃபாக இந்த பேஜில் என்ன சொன்னமோ அதோட சப்சிக்வெண்ட் பேஜஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர்ஸ் எழுதி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூஆர்எல் போடணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா லாகின் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் லாக் அவுட் இருக்கும், அப்புறம் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அழுத்தணும், அதில் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபைல்னு ஒன்று இருக்கும். ரெசிப்ட்ஸ்னால் நமக்கு வந்து தபால், ஃபைல்னால் அந்த ரெசிப்ட்ஸை யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண ஃபைல் இன்க்ளூடிங் நோட், டிராஃப்ட், அனெக்ஸ்டர்ஸ், ஃப்ளாகிங் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஃபைல். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எப்போ நான் க்ரியேட் ஃபைல் டு புட்டின் அப்படின்னு ஒன்று கொடுத்து ரிமார்க்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டானோ என்னோட ரெசிப்ட் வந்து ரெசிப்ட்ஸில் இருக்காது. இட் வில் பி தேர் இன் ஃபைல்ஸ். இங்கே தான் இருக்கும், ரெசிப்ட்ஸில் போய் தேட முடியாது. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டாங்க, தபால் செக்ஷனில் பண்ணுற ஒர்க் இது. ஸ்கேன் பண்ணிட்டாங்க, பிடிஎஃபாக மாறிடுச்சு. ரெசிப்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு க்ரியேட் அழுத்துறாங்க. க்ரியேட் அழுத்தினோன்னு எலக்ட்ரானிக் அழுத்தினோன்னு இடதுபுறத்தில் அப்லோட் செஞ்சுட்டாங்கன்னா ப்ரைமரி ஸ்டெப் இஸ் ஓவர். செகண்டரி ஸ்டெப்பில் 3 விஷயங்கள் பண்ணணும். டைரி டீட்டெயில்ஸ்னு ஒன்று, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று, கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. டைரி டீட்டெயில்ஸில் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு 7 என்ட்ரிஸ் இருக்குது, அந்த என்ட்ரிஸ் பண்ணுறாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேருந்து வந்துச்சு, ஆர்கனைசேஷன், அட்ரஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் வி ஹவ் மெயின் கேட்டகரி, நம்ம சொல்லியிருக்கோம் மெயின் கேட்டகரினா செக்ஷன், சப் கேட்டகரி இஸ் ஒர்க் அலோகேஷன், சப்ஜெக்ட் அந்த தபாலோட சப்ஜெக்ட் என்ன, என்க்ளோஷர் யூ நோ வாட் இஸ் என்க்ளோஷர். ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்னா நான் அந்த ரெசிப்டை நானே உருவாக்கி நானே வச்சுக்கிறேன். ஸோ ரெசிப்ட்ஸ்ன்ற மெயின் ஹெட்டிங்கில் கிரியேட்டடில் இருக்கும். ஸோ கிரியேட்டடில் இருக்கிறத நான் யாருக்காச்சும் அனுப்பணும்னா நான் சென்டு கொடுத்து அனுப்பணும். அது பண்ணாமல் நான் ஜென்ரேட் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டூ அட்ரஸ் கொடுத்து ஒருத்தங்களுக்கு அனுப்பிடலாம். சிசி எத்தனை பேருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ என்ட்ரிஸ் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரெசிப்டை ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலான்ற ஒரே விஷயத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ என்ட்ரிஸ் கொடுக்குறீங்க இ-ஆஃபீஸில். நெக்ஸ்ட் இஸ் ஃபைல் பற்றி பேசணும்னா ஃபைல் அழுத்துகிறோம், ரெசிப்ட்ஸில் இன்பாக்ஸ் போகிறோம், இன்பாக்ஸில் ரெசிப்ட் நம்பரை கிளிக் பண்ணோன்னே நம்ம ரெசிப்ட்டை படிச்சுட்டு நம்மளோட ரெசிப்ட் இல்லை அப்படின்னா அதை சென்ட் பேக் கொடுத்து நம்மளுக்கு அனுப்புனவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா புட் இன் அ ஃபைல் கொடுக்கணும். புட் இன் அ ஃபைல் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வைடு பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் திஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கிற வேர்ட் கிடையாது இ-ஆஃபீஸில், பட் வி ஹேவ் இயர். ஸோ இயர் செலக்ட் பண்ணுறேன். இ-ஆஃபீஸில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பேன், அந்த க்ரியேட் பண்ண ஃபைலுக்கு ஒரு வருஷம் இருக்கும். ஸோ அந்த வருஷத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைலுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டியாக ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன், ஃபைல் நம்பர் செலக்ட் ஆகுது, ரிமார்க்ஸ் கொடுக்குறேன், அட்டாச் பண்ணிடுறேன். இது பண்ணலை அப்படின்னா நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணணும். புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் டாக்கர் ஷீட் வருது, அங்கே ஃபைல் நம்பர் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறேன். இது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 என்ட்ரிஸ்க்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நார்த் ஜோன், நெக்ஸ்ட் ஏ செக்ஷன், A1 A2 A3 பண்ணோம். அப்போ 2023 கடைசியாக போய் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா KPM அப்படின்னு இருக்கும். எங்கேயுமே நம்பர் இருக்காது. இது நான் SFS யூஸ் பண்ணால் மட்டும்தான். இன்கேஸ் ஐம் யூஸிங் SFS அப்படின்னா நம்மளே நம்மளோட கம்ப்ளீட் ஃபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் அந்த ஃபைலோட சப்ஜெக்ட், மெயின் கேட்டகரி இட் இஸ் செக்ஷன்,
சப் கேட்டகரிஸ் ஒர்க் ஆர்டர், ரிமார்க்ஸ், ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ், லாங்குவேஜ் கொடுத்துட்டு கிரியேட் ஃபைல் டு புட் இன் நான் அழுத்தினேன்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் ப்ரொசீட் பண்ணிட்டோமா கேன்சல் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரொசீட் கொடுத்தோன்னா ரிமார்க்ஸ் கேட்குறாங்க எதுக்காக ஃபைல் கிரியேட் பண்ணுறோன்ட்டு. ஸோ வை வி ஆர் கிரியேட்டிங் அ ஃபைல் to prepare a note, prepare a draft and prepare proceedings, whatever it is, what is the true reason, அந்த ரிமார்க்ஸில் எண்ட் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் ஓப்பன்ஸ் டைரெக்ட்லி. இது எப்படி நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரில் நம்மளுக்கு இடது பக்கம் வலது பக்கம் தான் ஆஃபீஸ் பிரித்து வேலை செய்யும் போது இடது பக்கத்தில் பச்சை கலரில் இருக்கும், வலது பக்கத்தில் சில என்ட்ரிஸ் போடுற மாதிரி வலது பக்கத்தில் லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் தெரியும். ஸோ இடதுபுறத்தில் க்ரீன் நோட் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் நோட் அழுத்தினேன்னா நான் டைப் பண்ணி வச்சுருக்க நோட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ளாகிங் அண்ட் ரெஃபரன்சிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 கோடு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் 3 கோடு. அதை ப்ரெஸ் பண்ணேன்னா ஆல், அந்த ஆல் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன பேஜஸ் தெரியும்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸில் நான் புட்டின ஃபைல் கொடுத்தேன்ல, நான் புட்டின ஃபைல் கொடுத்த அந்த ரெசிப்ட் எங்கே இருந்தது, என்னோடய ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருந்தது. அந்த ரெசிப்ட்ஸில் இருக்க பேஜஸ் எல்லாம் எனக்கு லைனாக லிஸ்ட் ஆகும். ஸோ க்ரீன் நோட்டில் இப்படி போய் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்கள் ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும் ரெஃபரன்சிங். அதை கிளிக் பண்ணேன்னா பேஜ் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா க்ரீன் நோட்டில் என்ன செலக்ட் பண்ணணும் அது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இது என்னோடய ரெசிப்ட்ஸில் வச்சு நான் இந்த மாதிரி ஹைப்பர் லிங்கிங் கொடுத்து ஃப்ளாகிங் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ரெசிப்ட் அதை பண்ணணும்னா இந்த ப்ரொசீஜர். இது இல்லை, என்கிட்ட ஒரு ஜிஓ இருக்குது, அந்த ஜிஓவை இந்த மாதிரி நான் ஃப்ளாகிங் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் திஸ் 3, இந்த 3 கோடு அகைன் அந்த 3 கோடை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டிஓசின்னு இங்கே தெரியும். டிஓசி தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் தெரியும். ஆட் ரெசிப்ட் அப்படின்றது இங்கே தெரியும். தென் இந்த ஆட் ரெசிப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லைனாக என்னோடய ரெசிப்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். எங்கே இருக்க ரெசிப்ட்ஸ் லிஸ்ட் ஆகும்னா, ஒன்று என்னோடய இன்பாக்ஸில் இருக்க ரெசிப்ட் லிஸ்ட் ஆகும், அப்படி இல்லைனா நான் க்ரியேட் பண்ணி க்ரியேட்டடில் வச்சுருந்தேன்னா அந்த ரெசிப்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ பேஜ் நம்பர் கொடுத்து ஃப்ளாகிங் பண்ணோன்னா இந்த 2 கேட்டகரியில் இருக்க ரெசிப்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, அதோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 3 கோடோட மற்ற ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடு இருக்கும்போது இப்போது சூப்பரிண்டென்ட் லாகின்ல இருக்கும் அப்படின்னா நோட் க்ரீன் நோட் கிளிக் பண்ணுறாங்கன்னா மேல் பாதியில் அசிஸ்டன்ட் போட்ட நோட்டு தெரியும், கீழே தான் சூப்பரிண்டென்ட் போட்ட நோட்டு தெரியும் அவங்களுக்கு. அவங்க போட வேண்டிய நோட் தெரியும், அது குட்டியாக இருக்கும். ஸோ பெருசாக்கணும் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் வியூ அழுத்திட்டாங்கன்னா சூப்பரிண்டென்ட் டைப் பண்ண வேண்டிய நோட்டுக்கான இடம் பெருசாக வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் அதே 3 கோடை அழுத்தினாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அசிஸ்டன்ட் நோட் போட்ட நோட்டை படிச்சுக்கலாம், இடதுபுறத்தில் சூப்பரிண்டென்ட் நோட் போட்டுக்கலாம். அதேமாரி டிராஃப்ட்டை செக் பண்ணணும். இந்த அசிஸ்டன்ட் தாண்டி எந்த ஆஃபீஸர் மேலே இருக்க ஆஃபீஸர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிராஃப்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 கோடை ப்ரெஸ் பண்ணணும். டிராஃப்ட் டாக்குமெண்ட் பார்த்தாங்கன்னா அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நோட் பற்றிய விஷயங்கள், க்ரீன் நோட் பற்றிய விஷயங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் டிராஃப்ட் சேம் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டிராஃப்ட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கும் மேலே அந்த ரெசிப்ட்ஸ்க்கு மேலே உங்கள் க்ரீன் நோட் இருக்குல்ல, க்ரீன் நோட் அண்ட் லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல டிராஃப்ட் இருக்கும். டிராஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ டிராஃப்ட், வியூ டிராஃப்ட்னு 2 தெரியும். ஸோ கிரியேட் நியூ டிராஃப்ட் அழிச்சிட்டேன்னா இடதுபுறம் எனக்கு ஒயிட் கலர் ஸ்பேஸாக இருக்கும், வலதுபுறத்தில் சில என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். இடதுபுறத்தில் என்னோட டிராஃப்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணோன்னே இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் மேக் பண்ணுவீங்க. வி ஹேவ் சம் ஃப்ரெஷ் டிராஃப்டா இல்லை ரிப்ளை டிராஃப்டா இல்லை ரெசிப்ட் நம்பர், வாட் எவர் இட் இஸ், ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ற கான்செப்டில் தான் எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைல் அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுது. தென் அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ணோன்னே இந்த ஹேஷ்டேக் எங்கெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட் என்ட்ரிஸ் மாறணும் அப்படின்னு திருப்பியும் அசிஸ்டன்ட் கிட்ட ஃபைல் வருது. ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்க, ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த டிராஃப்டை டவுன்லோட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சேம் வாட் எவர் டன் இன் தபால் செக்ஷன் இந்த ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் பண்ணிவிட்டு தே ஆர் ஜென்ரேட்டிங் அண்ட் சென்ட். அதை ஒரு விஷயம் சொன்னோம், நீங்கள் ஜென்ரேட் அண்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா டிபிஎல் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோம். டிபிஎல். ஸோ டிபிஎல் போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனி அப்ரிவேஷன். இப்போ எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா கேபிஎம்டி அப்படின்னு போடுவீங்க. இது ஆஃபீஸில் போடுவீங்க. இப்போ டைப் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ப்ரௌசரில் டைப் பண்ணுறேன், இந்த மாதிரி சர்ச் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தபால் அந்த கன்சர்ன் யூனிட்டுக்கு போயிடும். ஸோ அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஆல் த 9 வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணோம்ல, அதோட ப்ரீஃப் இந்த வீடியோ.